பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மார்க் காஸ்பல் சாப்டர் 16 verse 10. அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை முந்தினவர்களாக மாத்திரம் அல்ல, சீனியர்களாக மாத்திரம் அல்ல. லவ்வில் நம்ம ஸ்கோர் பண்ணும்போது பிந்தினவர்களாக இருந்தாலும் முந்தினவர்களாய் மாறுவோம். முந்தினவர்களாய் மாத்திரம் அல்ல, லவ்வில் நாம் ஸ்கோர் பண்ணும்போது பிந்தினவர்களாய் இருந்தாலும் முந்தினவர்களாய் நாம் மாறுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியான பகுதியிலே கர்த்தர் உங்களுக்கு தருகிற ரேமா, தேவன் மீது நாம் வைத்திருக்கிற அன்பின் அளவு. அந்த அன்பின் அளவு, நான் முந்தி கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், இத்தனை வருட காலமான விசுவாசி, நான் இத்தனை காலமாய் ஜெபிக்கிறேன், இவ்வளவு வருடங்களாக உபவாசிக்கிறேன், இவ்வளவு வருடங்களாக தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறேன் என்கிற அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் அல்ல தேவன் மீது நாம் வைத்திருக்கிற அன்பு. அன்பு எதன் அடிப்படையில் என்றால், நாம் இன்றைக்கு கூட ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நேற்றைக்கு கூட ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த அன்பின் செயல் இருக்கிறது அல்லவா, தேவன் மீது நாம் வைத்திருக்கிற அன்பின் செயல், அது மற்றவர்களை காட்டிலும் முந்தி நடக்கும்போது பிந்தினவர்கள் முந்தினவர்கள் ஆகிறார்கள். மகதலேனா மரியாளை குறித்து இன்றைய வேத பகுதியிலே நாம் தியானிக்கிறோம். இவள் யார்? இவள் எப்படிப்பட்டவள்? இவளிடத்திலிருந்து கர்த்தர் பிசாசுகளை துரத்தி இருந்தார். இந்த வேத பகுதி சொல்லுகிறது, அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அந்த அன்பின் செயலை அவள் வாங்கினவள். இப்பொழுது இயேசு மரித்து 3 நாட்கள் ஆகிறது. இயேசுவோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் பயந்து போய் அழுது கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். யாருக்கும் இயேசுவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்குறதுக்கு புறப்பட மனசே இல்லை. ஏன்னா பயமோ அச்சமோ, சுற்றி இருக்கிறவங்க நமக்கு என்ன செய்வாங்களோ, நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு சொல்லி தங்களை யோசித்தே அவர்கள் அன்பிலே பின்தங்கினார்கள். ஆனால் இவளோ தனி ஒருத்தியாய், ஒரு பெண். அந்த நாட்களில் ஒரு பெண்ணினுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். இன்றைக்கே பெண்ணடிமை என்கிற சமநிலை இல்லாத போது அந்த நாட்களில் எப்படி இருந்திருக்கும்? அதையெல்லாம் தாண்டி, அதையெல்லாம் மீறி த லவ் ஆன் ஜீசஸ், இயேசுவின் மீது அவள் வைத்திருந்த அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்கோர் பண்ணுறா. 3 நாள் அவளால் தாக்கு பிடிக்க முடியல. விட்டா அன்றைக்கே கல்லறையில் வந்து உட்காந்துருந்துருப்பா, இயேசுவை அடக்கம் பண்ண அன்றைக்கே உட்காந்துருப்பா. ஆனால் இயேசு சொன்னார் இல்லையா, 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன்னு. அதனால் அந்த 3 நாள் வரைக்கும் காத்திருந்த அந்த மரியாள் இதுக்கு மேலே பொறுக்க முடியாமல் வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து என் இயேசுவுக்கு என்னாச்சு, அவர் சரீரத்துக்கு என்னாச்சுன்னு சொல்லி ஓடி வந்து கல்லறையில் நிற்கிறார். முந்திரவர் பேதுரு தான், இயேசுவின் மார்பிலை சாய்ந்திருந்தவர் யோவான் தான், இயேசுவோடு கூட இருந்த மற்ற சீஷர்கள் உண்டு. இவர்கள் எல்லாரும் பயந்து போய் பின்தங்கி இருக்கிறார்கள். ஆகவே தான் இன்றைய ரேமா நமக்கு நாட் பேஸ்ட் ஆன் சீனியாரிட்டி. நம்ம எவ்வளவு நாள் கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம், எங்கள் அப்பா கிறிஸ்டியனு, தாத்தா கிறிஸ்டியனு, எங்கள் பரம்பரையே கிறிஸ்டியனு, நாங்கள் எல்லோரும் கிறிஸ்தவ குடும்பம், அதன் அடிப்படையில் அல்ல சகோதரி, அதன் அடிப்படையில் அல்ல சகோதரா, வாலிப தம்பி தங்கச்சி, அம்மா அப்பா கிறிஸ்தவர்கள், தாத்தா பாட்டி கிறிஸ்தவர்கள், அதன் அடிப்படையில் இல்லைப்பா, அதன் அடிப்படையில் இல்லைம்மா. நீ கர்த்தர் மேலே எவ்வளோ அன்புமா வைக்கிற, அதில் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், சகல துர்குணமும் நீங்கி சகல விதமான பொறாமையும் நீங்கி. அதாவது சீனியராக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆக ஆக போட்டியும் பொறாமையும் அதிகமாகும், ஆண்டவர் மேலே இருக்க லவ் குறைஞ்சிரும். அதனால தான் அவர் சொல்கிறார், இந்த சகல விதமான துர்குணமும் போட்டியும் பொறாமையும் நீங்கி புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சையாருங்க. அப்போ புதுசாக பிறந்த குழந்தை அந்த பால் மேலே எப்படி வாஞ்சையாக இருக்கும், அதுபோல் ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறங்க,
ஆண்டவர் மேலே இன்றைக்கி தான் புதுசாக அன்பு வைக்கிற மாதிரி பாருங்கள். இயேசுவிடத்தில் இருக்கிற அன்புல ஓடி 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 செய்யுங்க, ஆக்ஷனில் காட்டுங்க. நாம் வாயில் வடை சுடுகிறவர்கள் அல்ல, நாம் செயலில் காட்டுறது. சத்தியத்தை நேசிக்கிறதுலையும் சத்தியத்தை வாஞ்சிக்கிறதுலையும் அன்பு கூறுகிறதுலையும். இந்த மகதலேனா மரியாதை நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்துலையும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். அந்த 20ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துல நிற்கும்போது அவள் எப்படி திரும்ப நிற்கிறா, அதான் அன்பின் செயல். அந்த அன்பின் செயலையும் நம்ம அங்கே பார்க்குறோம். 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்க்கிறாள். ஒரு பக்கம் அழுறா, ஒரு பக்கம் பார்க்குறா, ஒரு பக்கம் அழுறா. இந்த செயலை நீங்கள் பாருங்களேன். இயேசு உயிர்த்தெழுந்து இப்பொழுது சூட்சம சரீரத்தில் எங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறார். இதெல்லாம் அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. என்னப்பா 3.5 வருஷமாக என் கூட எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாரும் பயத்தினால போய் அமைதியாக உட்காந்துட்டாங்க. ஆனால் இந்த ஒரு பெண் 7 பிசாசுகள் நீங்கியவள் ஓடி வந்து கீழே குனிஞ்சு பார்க்குறா, மேலே பார்க்குறா, கீழே குனிஞ்சு பார்க்குறா. இயேசுவை கண்டுபிடிக்கணுமே, இயேசுவை கண்டுபிடிக்கணுமே, இயேசுவை கண்டுபிடிக்கணுமே, அவரை தொடணுமே. அந்த அன்பில் நம்ம பெருகுவோம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கும் பொழுது அன்புக்கு கட்டுப்பட்டவர் இயேசு. உங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவர் இயேசு. செயலில் காண்பீங்க, வாழ்க்கையில் காண்பீங்க. அன்பு இருக்கும் பொழுது பிந்தினவைகள் எல்லாம் முந்தினவைகள் ஆகும். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளில் நீர் கொடுத்த உங்களுடைய நல்ல ரேமாவுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பலதரப்பட்ட சூழலில் இருந்தாலும் உங்கள் மீது இருக்கிற அன்பு, உங்கள் மீது இருக்கிற வைராக்கியம், உங்கள் மீது இருக்கிறதான நேசம், அது மரணத்திலும் வலிதாய் மாறட்ட ஆண்டவரே. இந்த நாளில் யாரெல்லாம் ஆண்டவரே நீண்ட நாட்களாக உங்களோடு பயணப்படுறாங்களோ, அந்த லவ்வில் அவங்க குறைஞ்சிருந்த அந்த நாளில் அதை தட்டி எழுப்புங்கப்பா. உங்கள் மேலே இருக்கிற அன்பில் குறைஞ்சிருந்தாங்கன்னா தட்டி எழுப்புங்கப்பா. அவங்க ஜெபிப்பதும் உபவாசிப்பதும் வேதத்தை வாசிப்பதும் ஊழியங்களை செய்வதும் அன்பினால் செய்யட்டோம்ப்பா. அன்பில் உயர்ந்து போய் செய்யட்டோம்ப்பா. அன்பில் மிகுதியான பகுதி வரட்டும்ப்பா. முந்தினவர்களாய் இருப்பதனால் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, பிந்தினவர்களாய் நாங்கள் இருந்தாலும் இந்த லவ்னால் நாங்கள் இடத்துல ஸ்கோர் பண்ணி, இந்த முந்தினவர்களுக்கும் மரியாள் தான் இந்த வார்த்தையை கொடுத்தது போல எங்களையும் நீர் பயன்படுத்த வல்லவர். இந்த கடைசி நாட்கள் ஊழியத்தில் எங்களை பயன்படுத்த நீர் வல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லவர் அப்பா. உடைய பிள்ளைகள் அன்பினாலே பெருகட்டும், அன்பினாலே இடத்துல வரட்டும். அதை கர்த்தர் செய்கிறபடியால் கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற ஊழியங்கள், பிரயாசங்கள், வேலைகளில் கர்த்தருடைய கரமிருந்து நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமேன்.